ராசி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேஷம். இப்போ மேஷ ராசியில என்ன நட்சத்திரம் இருக்குது? அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம், இருக்கு இல்லையா? இப்போ இந்த மேசராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு அஸ்வினி பரணி எங்க இருக்கு? இங்க இருக்கா? 5ஆம் பாவம் முடக்கு. மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு மனசை திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. என்ன செஞ்சீங்கனாலும் அவங்களுக்குள்ள முடங்கியதான் இருப்பாங்க. அதுலேயும் இந்த சூரிய திசையோ சூரிய புத்தியோ இந்த அஸ்வினி பரணி நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தி காலகட்டங்கள்ல இப்போ அடுத்து ராசிக்கு 12 லக்கம். சரி, இப்போ ராசிக்கு இப்போ மேசராசி. இப்போ மேசராசியில் பிறந்திருந்தா என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க? அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. அதை தாண்டி அவங்க பிறக்க மாட்டாங்க. அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ பரணி நட்சத்திரத்திலேயோ பிறந்திருந்தா அவங்களுடைய முடக்கு எங்க? 5ஆம் பாவம் முடக்கு. அப்போ 5ஆம் பாவங்கிறது நான் என்ன சொன்னேன் இன்ன வரைக்கும்? மனசு, காதல்ல தோல்வி அடைவாங்க. பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது. பூர்வீக சொத்துலேருந்து 10 பைசா அவங்களால சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடியது சந்திரன் சொல்லக்கூடிய உடலும் மனமும். அதனால சந்திரனுக்கு மட்டும் தனித்தனியாக பார்த்துக்கணும். லக்னத்துக்கு எத்தனாம் பாவம்னு பார்த்துக்கலாம், ராசிக்கு பார்த்துக்கலாம். அடுத்தது பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாத காதலில் தோல்வியா? பூர்வீக சொத்து இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கும் பஞ்சாயத்து பண்ணணும். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும், குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். இந்த 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட ஆலய வழிபாடு பண்ணணும். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை ரிஷபத்திலே வருது, இதுலேயும் வருது. மேஷத்துல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் பாவம் முடக்காயிரு. அப்போ 4ஆம் பாவம்னா என்ன? தாயுடைய அரவணைப்பு கிடைக்காது. சொத்து, ஒரு சொத்தை வாங்கி போட்டு அதை அனுபவிக்க முடியாமல் கிடக்கும். ஒரு வீடு கட்டினா வீட்டில் நிம்மதி இருக்காது. வீட்டுக்குள்ள எல்லாரும் 4 பேர் 4 தூரமாக இருப்பாங்க. சுகஸ்தானம், அடிக்கடி உடம்பு, அடிக்கடி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்டு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். அதுவே ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாவம் முடக்கா வரும். இப்போ 3ங்கிறது என்ன சொல்லி கொடுத்தேன்? மனசு, எண்ணம், முயற்சி, செயல், இளைய சகோதர உறவு. ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு இளைய சகோதர உறவு பாதிப்பை கொடுக்கும். எப்பவுமே தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நெகட்டிவான தாட்ஸ் அதிகமா இருக்கும். மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்துல அதேதான். கிருத்திகை ரோகிணியில பிறந்தவங்களுக்கு 3ஆம் பாவம் முடக்காய் போயிடும். சகோதர உறவே அவர்களுக்கு எதிரியாக மாறும், இளைய சகோதர உறவு. அடுத்தது திருவாதிரை, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம் திருவாதிரை. இந்த மிருகசீர்ஷம் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு யாரு? ராசி மிதுன ராசியா? அப்ப ராசியே முடக்கு. மிருகசீர்ஷத்திலையும் திருவாதிரையிலும் பிறந்தவங்களுக்கு ராசியே முடக்கு. எல்லாமே லக்னம் மாதிரி எடுத்துக்கணும். ராசின்றத எல்லா திறமையும் இருக்கும். அவங்க வேகமா செயல்படுவாங்க, ஆனா சாதிக்க முடியாது. திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அறிவு இருக்கும், படிப்பு இருக்கும், திறமை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும். எதையும் தனக்கு பயன்படுத்திக்கவே முடியாது அவங்களால. அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தினா அவங்க ஜெயிப்பாங்க, சூப்பரா வந்துருவாங்க, அடுத்தவங்களோட ஆலோசனை அருமையா சொல்லுவாங்க. ஆனா இவங்க செயல்படுத்த முடியாது. இதேதான் 7502933307. இன்னும் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா
நேரில் ஈரோடு, திருச்செங்கோடு, சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9345009939, 8508510003. இந்த 3 நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் நேரில் பார்க்கணுன்னாலும் ஆன்லைனில் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் நிறைய இடங்களுக்கு அடிக்கடி போக முடியாத சில சூழ்நிலைகள் எனக்கு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. மேக்ஸிமம் ஈரோட்டில் இருப்பேன் அதிகமாக. சென்னை வந்து மந்த்லி ஒன்ஸு, இப்போ கொஞ்சம் வாரம் வந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் மந்த்லி ஒன்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் அது பிரேக்காக இருக்கும். இன்னொரு 5-6 மந்த்ஸுக்கு அதுக்கப்புறம் நம்ம சென்னை வந்து வாரம் ஒருக்கா வருவேன். இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நான் ஃபோனில் போட்டுட்டு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுட்டு உங்களுக்கு டைரெக்டாகவே என்னன்றதை பேசிட்டு உங்களுக்கு உண்டான என்ன ஆலயங்கள், என்ன வழிபாடுகள், என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்பவே அனுப்பி வச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ திருவாதிரை மிருகசீரிஷம் ராசியே முடக்காய் போயிடுச்சு. அடுத்தது புனர்பூசம் பூசம். புனர்பூசம் மிதுனத்தில் இருக்கா? அப்போ மிதுனத்தில் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடம் முடக்காகும். இப்போ 12ஆம் இடங்கிறது என்ன சொன்னேன்? அயன சயன சுகம், நிம்மதியான தூக்கம். நீங்கள் கேட்டு இப்போ நல்லா பாருங்கள், நிறைய பேருக்கு கேளுங்க. புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தூக்கம் வராது நைட்டில். அயன சயன சுகம் அங்கே அவங்களுக்கு கிடைக்காது. அடுத்தது புனர்பூசம் கடகம். மூத்த சகோதர உறவால் மட்டுமே பாதிப்பு. சீட்டு போட்டால் எடுத்து அவங்க அனுபவிக்க முடியாது. சங்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு மரியாதையும் கிடைக்காது. 11ஆம் இடம் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா போய் லாக் ஆகிக்கணும். இந்த பெரிய அளவுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா 11ஆம் இடங்கிறது என்னங்க? அதிர்ஷ்டம். அதெல்லாம் கிடைக்காது. அதை நம்பி பின்னாடி போய் இழக்க வேண்டாம். புனர்பூசம் 4ஆம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் பாவம். அடுத்தது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் பாவம் தான் பிரச்சனை. கடகத்தில் புனர்பூசம் பூசத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்தியாக இருக்காதுங்க. இவங்களை திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. வேலை செஞ்சாலும் திருப்தி அடைய மாட்டாங்க, சம்பாதிச்சாலும் திருப்தி அடைய மாட்டாங்க, ஒரு குடும்பத்திலையும் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. ஒரு நிம்மதி, சந்தோஷம், திருப்தின்னு இருக்காது. தேடிட்டே இருப்பாங்க. சொன்ன மாதிரி தான் 10,000 சம்பாதிச்சா போதுன்றது நிறைவு. ஆனால் 20,000 ரூபா வேணும். 20,000 வரும்போது 30,000. அப்போ அங்கே தேவைகள், ஆசைகள் அதிகமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறாது. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிக்கு பிறந்தவங்களுக்கு கௌரவத்துக்காகவே அவங்க ஓடணும். 10ஆம் பாவம் முடக்கா அப்படியே பின்னோக்கி வந்துட்டே இருக்கணும். அப்ப 10ஆம் பாவம் முடக்கா இருந்தா என்ன பண்ணுவாங்க? கௌரவத்துக்காகவே ஓடணுமா? சொன்னா தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தொழில ஜெயிக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய உழைப்புக்கு அவங்க சூப்பரா வரலாம், ஆனா ஜெயிக்க முடியாது.